ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshay.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 தக்காளி பழமும் கடலை மாவும் சேர்த்து நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டான சுவையில் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நீ அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அதுக்கு 2 மீடியம் சைஸில் பழுத்த தக்காளி பழம் எடுத்துருக்கேன். அதோட காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு 4 கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கங்க. இந்த 2 தக்காளி பழத்தோட எடை 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்ல மஞ்சள் இருக்கணும். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு வலைக்கரண்டியில் வடிகட்டி மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கங்க. அப்படியே சேர்த்துறாமல் இது மாதிரி வலைக்கரண்டி வச்சு அதில் அரைச்சி எடுத்த தக்காளி விழுதை எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கங்க. ஊற்றி இது மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. இந்த சக்கையை வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கு உரமாக சேர்த்துருங்க. இப்போ இந்த தக்காளி ஜூஸோட 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு, அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஓமம். கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஓமம் சேர்த்துக்கங்க. நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இதை அப்படியே சேர்க்காமல் கைகளில் சேர்த்து லைட்டாக கசக்கிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இதை அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெயை இது மாதிரி சூடு பண்ணி ஊற்றிக்கங்க. அப்போ தான் நல்லா மொறுன்னு இருக்கும் நீண்ட நேரத்துக்கு. இப்போ சேர்த்து எல்லாத்தையும் மாவோட நல்லா கலந்துக்கங்க. தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம தக்காளியை அரைச்சி வடிகட்டி சேர்த்துருக்கோம். அதில் இருக்க ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. ரொம்ப அழுத்தமாக இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் இலகன பதத்துக்கு தான் இருக்கணும். நல்லா அமுங்குது பாருங்கள் மாவு. இப்போ இந்த மாவை 2ஆக பிரித்து உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கங்க. அப்போ தான் அச்சில் போட்டு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி 2 உருண்டைகளை பிரித்து எடுத்துக்கங்க. இப்போ இதை பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு அச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி முறுக்கச்சியில் ரிப்பன் பக்கோடா தட்டு இருக்கும், அதை போட்டிருக்கேன். இப்போ அந்த அச்சில் உள்ள கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவின பிறகு நம்ம உருட்டி எடுத்து வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு பீஸை எடுத்து அப்படியே அச்சு உள்ளே வச்சுடுங்க. வச்சுட்டு அழுத்தினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சட்டுனே செஞ்சிடலாங்க. அதிக டைம் எடுக்காது. எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள், பர்ஃபெக்டாக. இப்போ இதை அப்படியே சூடான எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுக்கங்க. அதுக்கு வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க. மீடியமாக வச்சுட்டு இது மாதிரி 2 சுற்று சுற்றிக்கங்க. இந்த ஒரு அச்சில் போட்ட மாவுலே 2 ஈடு பிழிஞ்சு எடுத்துக்கங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். இல்லை ஒன்று மேலே ஒன்று வெந்ததுன்னா உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். பாருங்கள், இது மாதிரி ஒரு சைடு வெந்ததும் அப்படியே திருப்பி விட்டுக்குங்க. திருப்பிட்டு ஒரு 30 செகண்ட் ஆனதும் எடுத்துடுங்க. ரொம்ப அருமையான சுவையில் ஒரு கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது. இதை அப்படியே எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கங்க. மீதம் உள்ளதையும் இதே மாதிரியே பிழிஞ்சு விட்டு பொரித்து எடுத்துக்கங்க. அதிக பொருட்கள்லாம் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு தக்காளி ஃப்ளேவரில் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை ஒரு முறை செஞ்சு கொடுங்க. டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப அருமையாக இருக்கும். செய்யறதுக்கு அதிக டைம் எடுக்காது. நினச்ச உடனே செஞ்சிடலாங்க. டீ போடுறதுக்குள்ளே செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ பொரிச்சு எடுத்துகிட்டு வந்ததை பிளேட்டில் மாற்றிட்டு இதோட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்து சேர்த்துக்கங்க. நல்ல மணமாக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தக்காளி ஓமம் சேர்த்ததோட ஃப்ளேவர் அப்புறம் ரொம்பவே அருமையாக இருக்குது. நன்றி, வணக்கம்.